எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானம் எம் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையில் தான் வெற்றியும் விமோசனமும் இருக்கிறது என்று சொல்லி அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லதை எல்லாம் எடுத்துரைத்த இமாம்கள் மீதும், குறிப்பாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. وَمَا آتَاكُمُ الرَّسُولُ فَخُذُوهُ وَمَا نَهَاكُمْ عَنْهُ فَانْتَهُوا. எந்தெந்த காரியங்களை எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களை நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்கிறவர்களாகவும், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் விதத்தான காரியங்கள், இவைகளெல்லாம் இணை வைப்புக்குரிய காரியங்கள் என்று சொல்லி நரகத்தை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அந்த காரியங்களை விட்டு முற்று முழுதாக விலை இருக்கிற சமுதாயமாக இருப்பதற்கு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்கிற நற்கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகிலே ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவுமுறை இருக்கிறது என்றால், எந்த விதத்திலையும் பிரிய முடியாத ஒரு உறவுமுறை என்று சொன்னால், இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற பெற்றவர்கள் பிள்ளைகள் என்று சொல்லுகிற உறவுமுறை. இந்த உறவுமுறையை பொறுத்த வரைக்கும் எந்த காலம் சென்றாலும் யாராலும் அளிக்க முடியாது, யாராலும் எதுவும் செய்து கொள்ள முடியாது இந்த உறவுமுறை. இந்த உறவை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய 31வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி, நாங்கள் மனிதனுக்கு வசியத்து செய்திருக்கிறோம் அவனை பெற்றவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பது. ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அவள் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக அவனை சுமந்தாள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ் அவனுடைய சூரா அல் அஹ்காஃபினுடைய 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது, ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹா, கஷ்டப்பட்டு அவள் அவனை சுமந்தாள், மிகவும் கஷ்டத்துணை அவனை இந்த உலகத்திலே ஈண்டெடுத்தாள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் அவனுடைய 4வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹ்வை மாத்திரமே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களை பெற்றவர்களுடன் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கெல்லாம் சொல்கிறார். இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாக அல்லாஹ் அடுத்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்பதை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தமாக ஒரு காரியத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால், அதை பெற்றவர்களோடு நடந்து கொள்வதைத்தான் அல்லாஹ் தஆலா 2வது அம்சமாக சொல்கிறார். அப்படியானால் ஒரு தாயை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையுடைய விஷயத்திலே 3 காலகட்டங்களிலே அவள் சிரமத்தை அனுபவிக்கிறாள் என்பர்களே. இந்த முதலாவது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குழந்தையை தான் ஈண்டெடுக்க வேண்டி இருக்கிற அந்த மகனை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிறாளே, கர்ப்ப காலம், இது ஒரு சிரமத்துக்குரிய காலம் என்பர்களே. இந்த கர்ப்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெண்ணாலும் ஒழுங்கான முறையிலே இருக்க முடியாது, ஒழுங்கான முறையிலே உறங்க முடியாது.
ஒழுங்கான முறையிலே ஓய்வோடு இருக்க முடியாது. பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறாள், பலவிதமான வேதனைகளை அனுபவிக்கிறாள் குழந்தை வைத்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில். இப்படி அவருடைய பிரசவ காலம் இப்படியே முடிவடைகிறது. இரண்டாவது காலகட்டம், தான் சுமந்திருக்கிற இந்த குழந்தையை ஈண்டெடுக்கக்கூடிய அந்த பிரசவத்துடைய அந்த நேரம் அன்பர்களே. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் தெரியாது அன்பர்களே. நாமெல்லாம் படுத்து உறங்கி விடுவோம். நமக்கு மல்லாக்கப்படுத்தி உறக்கம் தூக்கம் வரவில்லை என்று சொன்னால் கிழிந்து படுத்து விடுவோம். இப்படியாக நாம் எப்படி நமக்கு தூக்கத்தை வரவழைக்க முடியுமோ அப்படி நாங்கள் தூங்கி படுத்துக் கொள்ள முடியும் நம்மால். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும், கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் அவர்களால் அப்படி செய்ய முடியாது. அப்படியானால் இரண்டாவதாக இருக்கிறது இந்த பிரசவத்துடைய இந்த நேரம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு டாக்டர்மார் எல்லாம் சொல்லுகிற ஒரு தகவல் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உடம்பு ஒருவித அளவுக்குத்தான் அது வேதனையை தாங்க முடியும். அதற்கு மேல் அந்த வேதனையை அந்த உடம்புக்கு தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. இதை விட அந்த தாங்கக்கூடிய சக்தியை மீறியும் ஒரு பெண் இந்த உலகத்தில் தன்னை சுமந்தெடுக்கிறாள் என்கிற செய்தியை இன்றைக்கு விஞ்ஞான உலகம் நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பர்களே. எப்படி கஷ்டப்பட்டு இந்த உலகத்திலே நம்மை எல்லாம் மீண்டெடுத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது என்பர்கள். இது இரண்டாவது காலகட்டம். மூன்றாவது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டால் மட்டும் போதாது. இந்த உலகத்திலே எனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதற்காக வேண்டிய குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டு சும்மா மட்டும் இருந்து விட முடியாது என்பர்களே. குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அவர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள் நிறையவே இருக்கிறது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்கிறது. அந்த குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் வளர்த்து வாலிப பருவப்பாடைக்கும் அவர்களை நல்ல முறையிலே கண்காணிக்க வேண்டும். அவர்களுக்கு அமுதூட்ட வேண்டும். அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த நோய்களை குணப்படுத்த வேண்டும். யாராவது தன்னுடைய மகனோடு சண்டை பிடித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களோடு ஓடோடி போய் சென்று அவர்களோடு சண்டை பிடிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்முடைய பெற்றோர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டிய பருவம் குழந்தைகளை பெற்றெடுத்ததன் பின்னால். அப்படியானால் இப்படிப்பட்ட எல்லா விதமான இன்னல்களிலும் தாயோடு சேர்ந்து தந்தையும் இணையாத பங்காற்றுகிறார்கள் நண்பர்களே. அப்படியானால் இன்றைக்கு நாம் ஹஜ்ஜுடைய தினத்திலே ஹஜ்ஜுடைய கிரிகைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே சஃபா மருவாவை நோக்கி சஅய் செய்கிறோமே, தொங்கோட்டம் ஓடுகிறோமே. இந்த தொங்கோட்டத்தின் போது நமக்கு நினைவு வருவதெல்லாம் என்னவென்று சொன்னால், ஒரு உண்மையான ஒரு தாயுடைய அன்பு என்றால் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திருவயதாக இருக்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் ஒரு பாலைவனத்திலே விட்டுவிட்டு வருகிறார். தண்ணி கிடையாது, உண்பதற்கு உணவு கிடையாது. மிகவும் கஷ்டப்படுகிறார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற உடனேயே வாய்மூடி மௌனித்து விடுகிறார்கள். ஓடுகிறார். சபா மலையை நோக்கி ஓடுகிறார். மருவாவுடைய மலையை நோக்கி ஓடுகிறார். யாராவது வருகிறார்களா? குழந்தை பசியோடு தவிக்கிறது. தண்ணீர் தாகத்திலே தவிக்கிறது. கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லையே, கொடுப்பதற்கு உணவு இல்லையே என்று ஏங்கி தவிக்கிறார்கள். ஓடுகிறார்கள். சபாமலையுடைய குண்டை நோக்கி அங்கே பார்க்கிறார்கள். யாராவது வருகிறார்களா? மருவாவுடைய மலை நோக்கி ஓடி பார்க்கிறார்கள். யாராவது வருகிறார்களா? யாருமே இல்லை. அந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா ஜம்சம் தண்ணீரை அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா உருவாக்குகிறார். இப்படி ஒரு பிள்ளையுடைய விஷயத்திலே, ஒரு மகனுடைய விஷயத்திலே ஒவ்வொரு தாய்மார்களும் அதிகமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். இப்படி இன்னர்களுக்கு மத்தியிலே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலே நம்மை எல்லாம் வெட்டெடுத்து வளர்த்தி இந்த அளவுக்கு நம்மை எல்லாம் ஆளாக்கி இருக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் பணிக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களிடத்திலே உங்களை பெற்றவர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயோதிபத்தை அடைந்து விட்டால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ஃபலா தகுல்லஹுமா உஃபின், நீங்கள் அவர்களுக்கு சீ என்று சொல்கிற வார்த்தையை நீங்கள் பாவிக்க வேண்டாம், சீ என்று சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வலா தன்ஹருஹுமா, அவர்கள் இருவரையும் உங்கள் இல்லங்களை விட்டு நீங்கள் விரட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, நீங்கள் அவர்களுக்கு சங்கையான வார்த்தைகளை நீங்கள் அவர்களுக்கு பயன்படுத்துங்கள், சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்றைக்கு இப்படி சங்கையான வார்த்தைகளை பயன்படுத்துகிற, பெற்றவர்களை தன்னுடைய இல்லங்களிலிருந்து வெளியேற்றாத பிள்ளைகளை இன்றைக்கு உலகத்திலே பார்க்க முடியுமா என்று கேட்டால், அல்லாஹ் நாடியவர்களை தவிர எல்லோரும் இன்றைக்கு அதிலே குறைவாகத்தான் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி ஒருவர் இருக்கிறாரா என்றால், பெற்றவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனிதர் இருந்தாரா என்றால், பெற்றோரோடு சங்கையான ஒரு முறையிலே பேசினாரா என்றால், ஒருவர் இருக்கிறார், அவர் பேசினார். ஒருவர் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ற உடனே தன்னுடைய தந்தையுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார். ஹஜ்ஜுடைய காலம் வந்த உடனே அவர்கள் இருவரையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அவர்கள் இருவருடைய சுயசரிதைகளையும் நாங்கள் பயான்களிலே நாங்கள் சொல்லித் தருகிறோம். இப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய மகன்கள் வளர்ந்து வயோதிப பருவத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த நேரம் நமக்கெல்லாம் உழைத்து தரக்கூடிய ஒரு காலம், நம்மோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய காலம், நமக்கு வயது சென்றிருக்கக்கூடிய காலம், நம்மை எல்லாம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம். அப்படியானால் இந்த காலகட்டத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார், என்னுடைய மகனே, யா புனைய இன்னி அராஃபில் மனாம், நான் கனவு கண்டேன் என்னுடைய மகனே, அன்னி அஸ்பஹுக, உன்னை அறுப்பதற்காக நான் கனவு கண்டேன் என்னுடைய மகனே, ஃபன்துர் மாதா தரா, இதிலே உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறார். தன்னுடைய மகனை அழைத்து, இப்படித்தான் நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலை உன்னை அறுப்பதற்காக நான் கண்டேன், இதற்கு நீ என்ன கருத்து சொல்லுகிறாய் என்று கேட்கிறார் தன்னுடைய மகனை பார்த்து. பாருங்கள், மகன் சொல்லுகிறார், காலையா அபதி, என்னுடைய தந்தையே, இஃபல் மா துமர், உங்களுக்கு எந்த கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டளையை நீங்கள் செய்து முடித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு வார்த்தை! இன்றைக்கு எப்படி இந்த காலத்தில் எந்த ஒரு பிள்ளைகளாவது தன்னுடைய தந்தையை பார்த்து இப்படி வார்த்தைகளை சொல்ல முடியுமா? எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள், என்னுடைய தந்தையே, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கிறதோ நீங்கள் அதை அப்படியே செய்து முடித்து விடுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், பொறுமையாளர்களிலே நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எப்படி பிள்ளை, எப்படி பேசுகிறார்! இன்றைக்கு நாம இருந்தால் என்ன சொல்லி இருப்போம்? பெற்ற பிள்ளையை கொலை செய்ய துணிகிறாயா என்று கேட்போமா இல்லையா? அன்பர்களே, நம்முடைய பெற்றவர்களை பார்த்து கேட்போமா இல்லையா இன்றைக்கு நாம் எல்லாம்? ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கவில்லை, எதுவும் பேசவில்லை. தந்தையுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய கட்டளை என்று தெரிந்தவுடனேயே சொல்லுகிறார், நீங்கள் செய்து முடித்து விடுங்கள், என்னை பொறுமையாளர்களை உள்ளவர்களாக நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுகிறார். எப்படிப்பட்ட தியாகம் இந்த தியாகம்! இன்றைக்கு 2013ஆம் ஆண்டிலே இப்படி ஒரு தியாகத்தை நாம் செய்துவிட முடியுமா அன்பர்களே? விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு மகனையும் இப்படி ஒரு பெற்றவரையும் இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியுமா அன்பர்களே என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பர்களே. அப்படியானால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்படி எல்லாம் பெற்றவர்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். சூரா பனி இஸ்ராயீலுடைய
23, 24வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பெற்றவர்களுக்கு என்று ஒரு சிறப்பான ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான் நமக்கெல்லாம். வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, பரிவு என்கிற இறக்கையை நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் தாழ்த்தி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் இறைவா, இரஹம்ஹுமா, அந்த இருவருக்கும் நீ இரக்கம் காட்டு என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள் உங்கள் தாய் தந்தையருக்காக வேண்டி. அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான் ஒரு துஆவை. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சிறு வயதிலே என்னை எப்படியெல்லாம் என்னுடைய தாயும் தந்தையும் என்னை பெற்றெடுத்து வளர்த்தார்களோ, நோய் வந்து விட்டால் போதும் எத்தனை முறை ஹாஸ்பிடலுக்கு போகிறார்கள். தன்னுடைய மகனுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஈரலிலே ஒரு ஓட்டை வந்து விட்டால், இருதய மாற்று சிகிச்சை செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டால் பல லட்சங்களை கேட்பார்கள் வைத்தியசாலையிலே. தன்னை பெற்றவர்கள் எங்கே செல்வார்கள்? பள்ளி வாயில்களாக சென்று, என்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, இதை நான் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி பள்ளி வாயிலில் சென்று ஹதியா கேட்கக்கூடிய பெற்றோர்களை இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பவர்களே. யாருக்காக செய்கிறார்கள்? தன்னுடைய பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். என்னுடைய மகன் எந்த குறைபாடும் இல்லாதவராக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தார்கள். இப்படி செய்தவர்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படியெல்லாம் உனக்கு செய்தார்களா இல்லையா? சிறு வயதிலே அமுதூட்டினார்கள், உனக்கு வருத்தம் வந்து விட்டால் சுகப்படுத்தினார்கள், உனக்கு வாலிப பருவத்தை அடைந்த உடனே உனக்கு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தார்களா இல்லையா? இப்படிப்பட்டவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய துஆ எப்படி தெரியுமா? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா, சிறு வயதிலே என்னை எப்படி என்னுடைய தாயும் தந்தையும் என்னை வளர்த்து அனுத்தார்களோ அதே போல அவர்கள் இருவருக்கும் நீ இரக்கம் காட்டி என்று சொல்லி அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கெல்லாம் சொல்லி தருகிறார் ஒரு துஆவை. அப்படியானால் பெற்றவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பெற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் சங்கையான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் பெற்றோருக்கு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியற வேண்டும் என்பர்களே. அப்படியானால் இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பெற்றவர்களை பொறுத்தவரைக்கும் நமக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்கள். 25 வயதிலே ஒருவர் திருமணம் முடிக்கிறார் என்றால் 30 வயதான உடனே 2-3 குழந்தைகளை பெற்றெடுத்து விடுகிறார். 40 வயது வரைக்கும் உழைக்கிறார் தன்னுடைய குழந்தையுடைய படிப்புக்காக வேண்டி. 50 வயதை அடைந்து விட்டால் என்னுடைய மகனுக்கு 20 வயதாகி விட்டது, அவனை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைக்கிறார். 60 வயதை அடைந்து விட்டால் திருமணம் முடித்து கொடுக்கிற என்னுடைய மகனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைக்கிறார். 70 வயதை அடைந்து விட்டால் எதுவுமே அவரால் செய்ய முடியாது, தன்னுடைய மகனின்பால் தேவையுள்ள ஒரு மனிதனாக அவர் மாறிவிடுகிறார். என்னுடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் எனக்கு 25 வயதை அடைந்து விட்டால், எனக்கு திருமணத்தையும் முடித்து தந்துவிட்டால் நான் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற கட்டத்தை அவர் அடைந்து விடுகிறார். இனிமேல் அவரால் எனக்கு எதுவும் உழைத்து தரவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜை அந்த 60-70 வயதிலே நம்மை பெற்றெடுத்தவர்கள் எல்லாம் அடையக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். சஅதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறார், என்னுடைய தாயை பார்த்து ஒரு நாள் நான் கடுமையாக பேசிவிட்டேன். என்னுடைய தாய் சொன்னார், மகனே, நீ சிறு வயதிலே இருந்தாயே, சிறு பராயத்தை மறந்ததன் காரணம்தான் என்னிடத்திலே இந்த நேரத்திலே இப்படி பேசுகிறாய் என்று சொன்னார். இப்போது உனக்கு ஒரு சிங்கத்தை ஒரு புலியை அடித்து தாக்குகிற ஒரு வலிமை உனக்கு இருக்கிறது. அப்போது சக்தி இல்லாத ஒரு மனிதனாக என்னுடைய மடியிலே படுத்துக் கொண்டிருந்தாய் மகனே, இப்போது அதிகமான சக்திகள் உனக்கு இருக்கிறது, அதுதான் உன்னை இந்த அளவுக்கு பேச வைக்கிறது என்று சொல்லி அந்த அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு கூட்டி இருக்கிறது. அப்படியானால் ஒரு சஹாபி வருகிறார்,
யா ரசூலல்லாஹ், தன்னுடைய தாயை தன்னுடைய முதுகிலே சுமந்தவராக கௌபாவை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார் அந்த தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயை நான் அப்படியே தோளிலே சுமந்து கௌபாவை தவாப் செய்து வருகிறேன் யா ரசூலல்லாஹ், இப்படி செய்வது நான் என்னுடைய தாயோடு நல்ல முறையிலே நடந்து கொண்டு அதற்கு சமமாகுமா என்று கேட்கிறார். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், தோழரே, உன்னுடைய தாய் உன்னை இந்த உலகத்திலே ஈன்றெடுப்பதற்காக வேண்டிய பிரசவ நேரத்திலே அந்த வழியிலே ஒரு மூச்சு விட்டாலே இந்த ஒரு மூச்சுக்கு கூட இது சமமாகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் என்னுடைய விஷயத்திலும் உங்களுடைய விஷயத்திலும் அவர்கள் பட்டிருக்கிறார்கள் நண்பர்களே என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை தன்னுடைய வீட்டை விட்டு அவர்கள் வெளியே கிளம்பி விட்டார்கள் என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கி யா உம்மா, என்னுடைய தாயை அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு வெளியே செல்வார்களாம். அந்த பூரிப்பிலே தன்னுடைய தாய் அந்த சஹாபியை பார்த்து சொல்வார்களாம், அலைக்க யா புனைய, என்னுடைய மகனே உனக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொல்வார்களாம். இப்படிப்பட்ட ஒரு தாயையும் ஒரு பிள்ளையும் இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு ஒரு பிள்ளை ஒரு கிளாஸுக்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய தாயை பார்த்து குட் பை என்று சொல்லிவிட்டு செல்கிறார். காலையில் எழுந்து விட்டால் குட் மார்னிங் என்று சொல்கிறார்கள். இதுவல்ல இஸ்லாமிய பழக்கம் என்பவர்களே. முதலில் சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்லி பாருங்கள், தாயோடும் தந்தையோடும் எப்படிப்பட்ட உறவு முறைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் அந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க முடியும் நண்பர்களே. அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கம் தாயோடும் தந்தையோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானா. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அப்படியானால் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் ஜிஹாது செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார் தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், ஹய்யுன் வாலிதாக், உன்னை பெற்றவர்களுக்கு இருவரும் உனக்கு உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார். உடனே அந்த தோழர் சொன்னார், நஅம் யா ரசூலல்லாஹ், அவர்கள் இருவரும் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உனக்கு ஜிஹாது கடமை இல்லை, உன்னுடைய பெற்றோரோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள், அவர்களை நல்ல முறையிலே பாதுகாத்துக் கொள், அதுதான் உனக்கு ஜிஹாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஜிஹாது செய்யக்கூடிய கூலியை பெற்றோர்களை பேணி பாதுகாப்பதில் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட கூலிகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாம் எல்லாம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு தோழர் கேட்கிறார், இன்றைக்கு அன்பினுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் மாறி இன்றைக்கு அதை சொல்லப்போனால் காதல் என்று சொல்வார்கள். இந்த காதலுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன், ஒரு இளைஞன் யாரை காதலிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்லுவார்கள், ஒரு 25 ஒரு இளைஞர், ஒரு 20 வயது ஒரு பெண்மணியை காதலிப்பதுதான் இது உண்மையான காதல் என்று சொல்வார்கள். ஒரு 20 வயது பெண்மணி, ஒரு 28 வயது ஒரு பையனை அவன் காதலித்தால் தான் அது உண்மையான காதல் என்று சொல்வார்கள். இஸ்லாம் கூறுகிற காதல் அந்த காதல் இல்லை. இன்றைக்கு தொட்டி பேசாத ஒரு காதல் இருக்கிறது என்று சொன்னால் எங்கேயும் கிடையாது. இன்றைக்கு தொட்டி பேசாத ஒரு காதல்.
இச்சை இல்லாமல் தொட்டி பேசுகிற ஒரு காதல் இருக்கிறது, இச்சை இல்லாமல் தொட்டி பேச்சு பழக சொல்லுகிற ஒரு காதல் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது எந்த காதல் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒரு தோழர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அஹக்குன் நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபத்தி, இந்த உலகத்திலே என்னுடைய அன்பை பரிமாறுவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்கிறார். ஒரு தோழர் வந்து லேட்டஸ்டாக சொல்வதாக இருந்தால் காதல் கொள்வதற்கு தகுதியானவர் இந்த உலகத்திலே யார் இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார் ஒரு தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உம்முக என்று சொன்னார், உன்னுடைய தாய் என்று சொன்னார். அந்த தோழரை விடவில்லை, சும்மமன் யா ரசூலல்லாஹ், பிறகு யார் என்று கேட்டார். பிறகும் உம்முக்க என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த தோழருக்கு மிகவும் மனம் கொடுக்கவில்லை. பிறகு கேட்கிறார், சும்மமன் யா ரசூலல்லாஹ், பிறகு கேட்டார், பிறகு யார் யா ரசூலல்லாஹ், பிறகும் சொன்னார், மூன்றாவது தடவையாக உம்முக்க என்று சொன்னார். மூன்று முறையும் ரசூலல்லாஹ் தன்னுடைய தாயை பற்றி சொல்லிவிட்டார்களே, பிறகும் மனம் கொடுக்காமல் பிறகும் கேட்கிறார்கள், சும்மமன் யா ரசூலல்லாஹ். நாலாவது விடுத்தமாக சொல்கிறார்கள், அபூக்க என்று சொன்னார்கள் நபிகள். மூன்று முறை சொன்னார் உன்னுடைய தாய் என்று சொன்னார். நான்காவது விடுத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். என்று சொன்னால் தாய்க்குரிய மதிப்பு இஸ்லாமிய மார்க்கம் எப்படி கொடுக்கிறது என்பதை எல்லாம் இந்த உலகத்தையே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பர்கள். தன்னை பெற்றவர்களுக்கு முத்தம் கொடுக்கிற சகோதரர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எங்கேயோ சென்று எவ்வளவு பெற்ற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கு முத்தம் கொடுக்கிற சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். தன்னை பெற்றவர்களுக்கு முத்தம் கொடுக்கிற சகோதரர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா? என்னை பெற்ற என்னுடைய தாய்க்கு இன்றைக்கு நான் முத்தம் கொடுக்கிறேனா? என்னை பெற்றெடுத்த என்னுடைய தந்தைக்கு இன்றைக்கு நான் முத்தம் கொடுக்கிறேனா என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான காதல் என்பர்களே. இந்த காதலை விழுத்தி எந்த காதலும் இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவில்லை. உண்மையான ஒரு காதல் இருக்குது என்று சொன்னால் அது பெற்றவர்களை காதலிப்பதுதான் உண்மையான காதல் என்பதை எல்லாம் மறந்துவிடக் கூடாது என்பர்களே. அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட அம்சங்களை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை எல்லாம் நம்முடைய வாழ்விலே சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகைம அன்பு ரகைம அன்பு ரகைம அன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விடுத்தம் சொன்னார்கள். நபிகள் நாயகம், ஒருவனுடைய மூக்கு உடைந்து போகட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவன் நாசமாக போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கீலமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய வாயால் நீங்கள் சபிக்கிறீர்கள், இந்த சாபத்துக்குரியவர் யார் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் எல்லாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்ரக வாலிதைஹி இந்தல் கிபர், எவன் ஒரு மனிதன் தன்னுடைய தாயையும் தந்தையும் வயோதிகமான நிலைமையில அடைகிறார்களோ, அப்படிப்பட்ட நிலைமையிலே அடைந்து அவர்கள் ஒருவராக இருந்தாலும் சரி இருவராக இருந்தாலும் சரி, சும்மலம் யதுகுலில் ஜன்னah, இந்த இருவரையும் அவர்கள் கண்காணித்து சொர்க்கம் செல்லவில்லையே, இவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு தாயும் இருக்கிறார், தந்தையும் இருக்கிறார், வயோதிக பருவத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள், இவர்களை கண்காணித்து நான் சொர்க்கம் செல்லவில்லை என்று சொன்னால் நான் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி என்று சொன்னால் எப்படிப்பட்ட சிறப்பு! சொர்க்கத்தை வீட்டுக்குள் வைத்துக் கொண்டு சொர்க்க வாசல்களை தேடி பயணிகள் செயலுக்கு செல்கிறோம். இன்றைக்கு நாம் சொர்க்கத்துக்குரிய வழிகளை இன்றைக்கு ஊருக்குள் வைத்துக் கொண்டு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிகளோடு பேசாதவர்களாக இன்றைக்கு நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பர்களே. இன்றைக்கு எத்தனையோ கொள்கைவாதிகளை எடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அநேகமான மக்கள் இன்றைக்கு பெற்றவர்களோடு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எவனொரு மனிதன் வயோதிபமான அந்த தாயையும் தந்தையும் அடைந்து இவர்கள் மூலமாக சொர்க்கம் செல்லவில்லை, இவர்கள் நாசமடையட்டும் என்று சொன்னார்களே, இந்த பாக்கியம் இல்லாதவர்களாக இன்றைக்கு நம்முடைய கொள்கைவாதிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை என்பதை எல்லாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பவர்களே. அப்படியானால் நம்மை பெற்றவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும்
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படியெல்லாம் பெற்றவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அப்படி கண்காணிக்கக்கூடிய மக்களாக, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக, எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய கழுத்து போக போகிறது என்கிற சூழ்நிலையிலையும், உன்னை அறுக்க போகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலையும், என்னுடைய தந்தையே உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருந்தீர்கள், அப்படியே செவ்வடி நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்களோ அப்படி மென்மையான சொல்லக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் தன்னுடைய தந்தையுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வருகிறாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقول قولي هذا واستغفروه إنه هو الغفور الرحيم. أقيموا الصلاة.